ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை வச்சு சூடானது ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானது 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே துருவி வச்சுருக்கிற தேங்காய் 1/2 கப் சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகமாக சேர்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் அதிகமாக சேர்த்தோன்னா சால்னா ஃப்ளேவர் ஆயிரும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. தேங்காயோட கலர் மாறினோடனே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனீங்க ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ குக்கர் வச்சு சூடானது ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானது வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இது கூட தேவையான அளவு இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இஞ்சி பூடோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து பச்சை வாசனை போயிடுச்சு. மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இது கூடவே தக்காளி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், சுட சுட மணக்க மணக்க சிக்கன் குழம்பு தயார். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு